கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைய தினம் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்களோ, எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, அதை தேவன் இன்றைக்கு அறிவேன், அதை குறித்து நான் உனக்கு கொடுக்கறதுக்காக நான் இன்றைக்கி அறிந்திருக்கிற மகளே, நீ என்ன எதிர்பார்த்துருக்கிறாயோ அதை உனக்கு நான் இன்றைக்கி கொடுக்கும்படி உன் பேரில் நான் நினச்சிருக்கிறேன். இந்த மகளுக்கு இன்றைக்கி எப்படியாவது அந்த காரியங்களை செய்தாக வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு இவ்வளோ நாளாக தாமதிச்சிருச்சு, இனிமேல் நான் தாமதிக்க மாட்டேன், அவைகளை நான் இன்றைக்கே நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது தீமையான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அதாவது ஆண்டவர் தீமை அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கீங்க என்பது உங்களுக்கு தெரியவில்லை. இன்றைய தினம் உங்கள் எதிர்பார்ப்பு சந்திக்கிற நாள். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் வந்து உங்கள் பேரில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கிற காரியங்கள் இன்றைய தினம் கர்த்தர் கொடுப்பார். அது மனிதர்கள் யாரும் தடை செய்ய முடியாது. தடையெல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு வாசல் திறக்கப்பட்டு உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற நாள் தான் இன்றைய தினம். நம்பிக்கையோட நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.